ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கரில் செய்யக்கூட புளி சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 மிளகா, கருவேப்பிலை வந்து இடித்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு கடலப்பருப்பு, உளுந்த பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சோண்டு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கடலை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இடித்த பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மஞ்சள் தூள் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலா யூஸ் பண்ண போகிறதில்ல. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இங்கே நான் முழுக்க புளி தண்ணி தான் எடுத்திருக்கேன். புளி தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கிளாஸ் அரிசி இருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரும்போது உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும். கொதி வரும்போது அரிசியை போட்டு குக்கர் போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் தானாகவே இறங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் ஒரு 1 பாட் ரெசிபி தான். 20 நிமிஷத்தில் நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு குக்கரில். அவ்வளோதான். சர்வ் பண்ணிங்களான்னா முடிஞ்சு. புளி சாதத்தை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம், லஞ்ச் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம், டின்னர் ரெசிபியாகவும் வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.